ஓம் சாய்ராம். சகலமும் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஷிர்டி விலாக் தான். ஒரு குரூப் ட்ரிப் நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தோம். இந்த குரூப் ட்ரிப்போடைய விலாக் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காததை எல்லாத்தையும் இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவான சூப்பரான ஒரு ஷிர்டி விலாக்குள்ளே போகலாமா? வணக்கம். हाय श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓகே, வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், என்னுடைய குரல் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. ட்ரிப்பு போயிட்டு வந்ததில் கொஞ்சம் ட்ராவல் டயர்டில் மொத்தமாக நான் டவுன் ஆகிட்டேன். ஹெல்த் வைஸ் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அதனால் தொண்டை நல்லா கட்டிக்கிச்சு. அதனால தான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வாய்ஸே இப்போ வெளியே வந்திருக்கு. பாபாவுக்கு லட்டு செஞ்சு கொண்டு போயாச்சு. இது வந்து கிளம்புன அன்னைக்கு முன்னத்த நாள் வீட்டில் வந்து பூந்தியாக தான் கொண்டு போனேங்க. இந்த வாட்டி லட்டு கொண்டு போகலை. ஏன்னா இங்கேருந்து லட்டு பிடிச்சி அங்கே கொண்டு போனால் ட்ராவலில் அது நசுங்கி எப்படி பூந்தி தான் ஆகுது. அதனால் இந்த வாட்டி நான் பூந்தியாகவே செஞ்சு கொண்டு போயிட்டேன். காலையில் டிஃபன் பேக் பண்ணியாச்சு. அண்டு பூந்தியையும் ஒரு டப்பாவில் போட்டு பேக் பண்ணிவிட்டு கேப் எடுத்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஹாய், நாங்கள் ஷிரடி போகிறோம். அப்படியா? எங்கள் அம்மாவோட சொந்த ஊருக்கு போகிறோம். அடே எங்கள் அப்பா அம்மாவோடைய சொந்த ஊரா? இந்த தடவை வந்து மிராக்கிள் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. வேறு மாதிரி பண்ணியிருக்காரு, வித்தியாசமாக தான் பண்ணியிருக்காரு. பாபாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி தான் பண்ணுவாருன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரே மாதிரி பண்ண மாட்டார். எனக்கு பண்ண மாதிரி தான் உங்களுக்கு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு பண்ண மாதிரி தான் எனக்கு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஹீ ஹேஸ் ஹிஸ் ஓன் வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி அவருக்குன்னு சில தனிப்பட்ட வழிகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் பண்ணுவார். அது போல தான் சந்தோஷமாக வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அண்டு ட்ரெயின் வந்து இங்கேருந்து கிளம்பும் போதே எங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் லேட்டாக தான் கிளம்புச்சு. ஸோ இந்த 20 மினிட்ஸ் வந்து ஆங்காங்கே எங்களுக்கு லேட் ஆச்சு. கோயம்புத்தூர்லேருந்து தான் நாங்கள் இந்த ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். ட்ரிப்பில் மேக்ஸிமம் எல்லா ஊர்லேருந்தும் வந்திருந்தாங்க. கோயம்புத்தூரில் கேதர் ஆகிக்கிட்டோம். அண்ட் மற்றவங்க எல்லாம் அந்தந்த டெஸ்டினேஷனில் ஏறிக்கிட்டாங்க. பூவை வந்து பாபாவுக்கு நான் வரும்போதே ஒரு சாமி பூ வாங்கிட்டு தான் வந்திருந்தேன். என்னெல்லாம் நான் கொண்டு வந்திருந்தேன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அண்டு சாமி பூ கொண்டு வந்திருந்தாலும் மாலை வந்து நான் வாங்கவே மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது. மாலை வந்து எனக்கு அமையவே இல்லை. எங்கேயுமே மாலை கிடைக்கல. என்னடா ஒவ்வொரு தடையும் மாலையே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சாமி பூ மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் இந்த கர்ச்சிஃப் வந்து பாபாவுக்கு வஸ்திரமாக புதுசாக வாங்கியிருந்தோம். வாங்கி வஸ்திரம் மாதிரி நம்ம கட்டி விட்டுறலாம், சாவடி பாபாவுக்கு கட்டுவாங்கள்ல, அது மாதிரி கட்டி விடலான்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், நம்ம பொண்ணுங்க பூவெல்லாம் உதிரி பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து ட்ரெயின்லேயே உட்காந்து கட்டுனாங்க. கட்டி ஜெகஜோதியாக பாபாவுக்கு அதை போட்டதும் இந்த பூவுக்கும் அதுக்கும் பாபா பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தார். போன தடவை பாபா சும்மாவே தான் நான் ஆரத்தி பண்ணோம். பூ கூட வாங்க வழி இல்லாமல் இருந்தது. இந்த வாட்டி அப்படி இல்லை. பூவால் மாலை கோர்த்து போட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே நாங்கள் ஆரத்தி பாடினோம். அது வந்து பார்க்க ரொம்ப அழகாக, ரொம்ப ரம்மியமாக, மன நிறைவாகவும் இருந்தது எங்களுக்கு. நீங்களும் கொஞ்சம் நேரம் கேளுங்க. ஆரதி சாய் பாபா சௌக்கியதாதார ஜீவா சரண ரஜதலி द्यावादासा विसावा भक्ता विसावा आरती साई बाबा.
ஆடுற ட்ரெயின்லேயும் ஓடுற ட்ரெயின்லேயும் ஆரத்தி பாடிக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது அது ஒரு தனி சுகம்தான். ஆரத்தியுடைய மகிமை தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே அது புரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அது எந்த இடமா இருந்தாலும் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலைக்கு பாபாவுக்கு செய்ய வேண்டிய ஆரத்தியை நம்ம செஞ்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா மட்டும்தான் அவரை நம்மளால் நல்லா உணர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பாயிண்ட். அண்ட் பல பேர் நம்ம கூட வந்ததுக்கு காரணமும் இந்த ஒரு ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, ஆரத்தி நீங்கள் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே நம்ம பொண்ணுங்கள்லாம் பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாபாவுக்கு மாலை கோர்த்து போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பாபா கிட்ட கேட்டபோது, பாபா கனவு மூலயமா சில விஷயங்களை உணர்த்தி மாலை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதுக்காக பொண்ணுங்க எல்லாரும் வரும்போதே கிலோ கணக்கில் பூவை தூக்கிட்டு தான் வந்தாங்க. தேவையானதையும் எடுத்துகிட்டு தான் வந்தாங்க. ஸோ மேலே யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்பர் பர்த்தில் உட்காந்து மாலை கோர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தியானம் போல் ஆரம்பிச்சதுங்க. எத்தனை மாலை கோர்த்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் போக போக பாருங்கள். எங்கள் பக்தர்களை பாருங்கப்பா, அட்டாளியில் உட்காந்துட்டு பூவை வாங்கிட்டு வந்து கட்டுறாங்க. இதை வீடியோ எடுக்க என்ன அட்டாளியில் உட்கார வச்சுட்டாங்க. என்ன தேவா இது? சீரடி பாபாவுக்கு மாலை கோர்க்குறாங்க. அங்கே வந்து வாங்க மாட்டாங்களாம், இங்கேயே உட்காந்து கோர்த்து கையாலேயே கோர்த்து நாங்கள் கையால் கோர்த்து தான் கொண்டு வருவோன்னு உதிரி பூவை வாங்கி இதோ அப்பர் பர்த்தில் உட்காந்து, நானும் அப்பர் பர்த்தில் உட்காந்துருக்கேன், இவங்களும் அப்பர் பர்த்தில் உட்காந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்காந்து மாலை கோர்க்குறாங்க. ஊசி நூலுன்னு அனைத்து ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக பாபாவுக்கு நாளைக்கு இறங்குனதும் மாலை வாங்கி கொடுக்கறதுல விருப்பம் இல்லையா. ஏன்னா ஷிர்டியில் வந்து நெருக்கமாக கட்ட மாட்டேங்கிறாங்களாம். அதனால் இவங்களே ஆசை தீர சேவை செய்கிறார்கள். ட்ரெயினில் டைம் கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் ஆகிட்டு. ஸோ என்ன கேட்டால் இது ஒரு நல்ல ஐடியா. வெட்டியாக எதுவும் பேசி ஊர்க்கதை நாயம் தான் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுற நேரம், இந்த நேரத்துலையும் பாபாவுக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம்ல, அவருக்காக பார்த்து எந்த டிசைனில் எந்த கலர் காம்பினேஷனில் எப்படி மாலை கோர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இதையும் பாபா கவனிச்சிக்கிட்டு தான் இருப்பார். நமக்காக பொண்ணுங்க மாலை கோர்க்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்ம கூட இருந்து கவனிச்சிக்கிட்டே தானே இருப்பார். ஸோ இந்த மாதிரி எல்லா நேரமும் அவருக்காக அவரை நினச்சி நம்ம நேரத்தை செலவழிக்கும் போது அந்த பயணமே ஒரு மாதிரி நல்லா வித்தியாசமாக நல்லா இருக்கும். இது ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் யாராவது போகிறீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி பூவை, வாடாத இந்த மாதிரி செவ்வந்தி பூ இதெல்லாம் வாங்கிக்கோங்க, பட்டன் ரோஸ் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து வாடவே வாடாது, எப்படியும் 2 நாள் தாங்கும் உங்களுக்கு. பண்ண மாலை சூப்பர். பார்த்தா அப்படிதான் இருக்கு. யோமேவ சர்வம் மம தேவ காயாமி அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம். இப்போ நீங்கள் பார்க்குறது மாலை ஆரத்தி. ஒரே இடத்துல எல்லாருமே கூடிக்கிட்டோம், மேலே கீழேன்னு கூடிக்கிட்டோம். இவங்க பூவெல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க இல்லையா, கிலோ கணக்கில் கொண்டு வந்தாங்க இல்லையா. அதனால் ஒவ்வொரு ஆரத்திக்கும் பாபாவுக்கு பூவுக்கு குறைச்சலே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. தண்ணி தெளித்து அதை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்ததுனால ஒவ்வொரு ஆரத்திக்கும் நைட் ஆரத்தி வரைக்கும் பாபாவுக்கு பூ இருந்தது. ஸோ நல்லபடியாக நாங்கள் வந்து ஆரத்தி கரெக்டாக ஏறினதும் மத்தியான ஆரத்தி, மாலை ஆரத்தி, இரவு ஆரத்தி, இந்த 3 ஆரத்தியையும் பாடிட்டு முடிக்கும்போது நம்மளுக்கு விடிஞ்சதும் காலையில் நம்ம இறங்கிடுவோம் இல்லையா. அண்ட் பொண்ணுங்க பாருங்கள், மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு மாலை கோர்க்க ஆரம்பித்தவங்க கிட்டத்தட்ட 5-6 மாலை கோர்த்தாங்க. 5-6மே 6 வகையாக 6 கலரில் 6 டிசைனில் கோர்த்தாங்க. நைட்டு 10:30 மணி ஆச்சு இவங்களுக்கு இது முடிக்க. மத்தியானம் உட்காந்தவங்க இவ்வளோ மாலையும் கோர்த்து முடிக்க பாருங்கள், இது 3வது மாலை. ஸோ இத்தனையும் செஞ்சு முடிக்க இவங்களுக்கு ராத்திரி 10-10:30 மணி ஆயிடுச்சு. பாவம் இடுப்பு நோக இத்தனை மாலையையும் நல்லா குண்டாக நெருக்கமாக அழகழகான கலர் காம்பினேஷனில் அதை கோர்த்து முடித்து அவங்க அக்கடான்னு படுக்கும்போது பாபாவே வந்து ஒரு 2 நிமிஷம் இவங்களுக்காக வந்து சந்தோஷப்பட்டிருப்பார், நம்ம பெருமைப்பட்டிருப்பார். நம்ம பொண்ணுங்க நமக்காக எவ்வளோ மெனக்கெடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாலை பாருங்கள், இந்த மாலையெல்லாம் சாவடிக்கு ஒரு பாபா, ஒரு மாலை வந்து சாவடிக்கு,
ஒரு மாலை துவாரகமாயி பாபாவுக்கு, சமாதி மந்திர் பாபாவுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 5 இடத்துல மாலை கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் 5 மாலை வந்து கோர்த்துருக்காங்க. இவ்வளவையும் முடிக்க அவங்களுக்கு பாவம் ராத்திரி ஆயிடுச்சு. இந்த மாலையை பாபா எப்படி வாங்கினாரு தெரியுமா? அது ஒரு அழகான மிராக்கல். உங்களுக்கு நான் மிராக்கல் வீடியோவில் சொல்கிறேன். சாவடி பாபா கப்பே ரொம்ப பெருசாக இருக்குமே. அடுத்த நாள் நாங்கள் வந்து ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு டைரக்ட் ட்ரெயின் இல்லாதது அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ராபேக் தான் நான் சொல்லுவேன். மற்றவங்க எல்லாருக்கும் டைரக்ட் ட்ரெயின் இருக்குது, பட் எங்களுக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ராபேக். நான் ஒவ்வொரு தடையும் ஷிரடி போகும்போது பாபா கிட்ட சொல்லுவேன், எங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு டைரக்ட் ட்ரெயின் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்களேன், ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி பூனா போய் அங்கேருந்து ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரே வழியாக இருக்குது, இதை விட்டால் வேறு வழி இல்லை. ஆனால் இந்த பயணமும் டயர்டாகாமல் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் ஒவ்வொரு முறையும் பாபா கிட்ட வேண்டிக்குவேன். இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், போகிறதும் டஃப் தான், திரும்பி வர்றதும் டஃப் தான். போகும்போது கூட தெரியாது, ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி, சாய்நாத் மகாராஜ் கி, சாய்நாத் மகாராஜ் கி. எவ்வளோ தூரமான பயணமாக இருந்தாலும் நம்ம பார்க்க போகிறது பாபாவை தானே அப்படிங்கிறத மனசில் நினைக்கும் போது எல்லளவும் டயர்டும் மனசுலேயோ உடம்புலையோ நமக்கு தெரியவே தெரியாதுங்கிறது தான் உண்மை. நம்ம பொண்ணுங்க எல்லாத்துடைய முகத்துலேயும் ஒரு மலர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பாபாவை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அதை தான் நீங்கள் எல்லாத்துடைய முகத்துலேயும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு மத்தியான ஆரத்தி பண்ணிக்கிட்டே போனோம். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரெயின்லேயே சச்சரிதம் படிச்சுட்டு வந்தவங்களும் சில பேர் இருக்காங்க. அண்ட் பஸ்ஸில் அதை கண்டினியூ பண்ணவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சச்சரிதத்தில் இருக்க சில பல கேள்விகளையெல்லாம் கேட்டு எங்கேஜிங்காக வச்சோம். பட் எல்லாருமே ஸ்மார்ட்டாக அழகாக ஆன்சர் பண்ணாங்க. கோவா கணவன் இந்த பாம்பு தவளையை விழுங்கிவிடும். அது கேரக்டர். வேல்யூபலான ஒரு டைம் ஸ்பெண்டிங். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக நம்ம ஷிர்டி வந்து ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட பூனாலேருந்து நமக்கு வந்து 5 to 6 hours ஆகும். டான்லேருந்து 6 hours கண்டிப்பாக ஆகும் ஷிர்டி போய் ரீச் ஆக. அண்ட் இடையில எப்படியும் ½ an hour வந்து நம்ம டீ ஸ்நாக்ஸ் அப்படி இப்படின்னு இறங்கணும் அப்படின்னா அங்கேருந்து திரும்பவும் நமக்கு ஒரு ½ an hour 3/4 மணி நேரம் லேக் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஷிர்டி வந்தாச்சு, ரீச் ஆயாச்சு. அண்ட் பாபாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் எல்லோ கலரில் தான் வந்திருந்தேன். அண்ட் மேக்ஸிமம் எல்லாருமே எல்லோ கலரில் தான் வந்திருந்தாங்க. திஸ் டைம் அவர் வந்து எல்லோ கலரில் தான் என்னை வரவேற்றார். அண்ட் மாலை ஆரத்தி போதும் அவர் மேட்ச் பண்ணியிருந்தார். ஸோ இதெல்லாம் எதனால் பண்ணுறேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த எல்லோ கலர் ட்ரெஸ், சுடிதார் இது எல்லாமே பாபாவே தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, நான் வாங்க கிடையாது. நீ இதை தான் வாங்கி இதை தான் நீ போட்டு வரணும் அப்படின்னு ஒரு பக்தர் மூலமா எனக்கு, ஒரு சாய் சகோதரி மூலமாக எனக்கு இந்த ட்ரெஸ்ஸையும் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. இந்த நான் போட்டிருக்கேன் இந்த எல்லோ சுடிதார். அண்டு அன்றைக்கி நாள் இந்த மாதிரி தான் போச்சு. ரொம்ப நல்லா தர்ஷன். கொண்டு போன வஸ்திரங்களையெல்லாம் பாபாவுக்கு நாங்கள் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு டொனேஷன் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டாரு. பட் நான் பாபாவை கம்பல் பண்ணல, போட்டே ஆகணும், போடுவாரா இல்லையா அப்படின்னு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என்னோட கடமை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு அந்த நாளை நான் முடிச்சிட்டேன். வஸ்திரத்தை வாங்கிக்கிறது, அதை போட்டுக்கிறது, போடாமல் இருக்கிறது பாபாவுடைய விருப்பம். ஸோ அவர்கிட்டயே அதை நாங்கள் விட்டாச்சு. அடுத்தது Day 2. லோக்கலில் இருக்கிற எல்லா பக்தர்களுடைய வீட்டுக்கும் போயிட்டோம். பட் அதை நான் இந்த வாட்டி உங்களுக்கு காட்ட போகிறது இல்லை. இது வரைக்கும் காட்டாத கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாட்டி விலாகில் இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி இந்த பக்தர்களுடைய வீடெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ பார்த்ததை நம்ம திரும்பவும் ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்காததையெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அடுத்தது வந்து Day 2. Day 2ல் நாங்கள் எல்லாருமே டீமாக பாபாவுக்கு பிடிச்ச இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை தான் நாங்கள் வாங்கி போட்டிருந்தோம். இந்த ட்ரெஸ் பற்றி நான் மிராக்கல் நான் சொல்லியிருந்தேன். தீபாவளிக்கு நான் வாங்கின ட்ரெஸ். ஸோ அதில் சில பிள்ளைங்க டீமில் இருக்கிற எல்லாருமே வாங்கியிருந்தாங்க. அண்ட் நம்ம கூட வந்த மற்ற பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதில் ஒரு மிராக்கல் இருக்குது. மிராக்கல்ஸ் எல்லாம் நான் தனியாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ரஹத்தா போயிருந்தோம், கல்பவருஷ மரத்தில். அங்கே வந்து கூட வந்து ஒரு சகோதரிக்கு இவங்க வந்து பாபாவுக்கு சிவன் போட்டு டெரக்கோட்டா மாலை வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. முதல்ல பார்த்தது பூ மாலை, இப்போ நீங்கள் பார்க்குறது டெரக்கோட்டா மாலை. அதை ரஹத்தாவில் பாபா சந்தோஷமாக வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டாரு. அதுதான் இந்த கிளிப்பிங்ஸ்.
அடுத்தது அங்கேருந்து நேராக நாங்கள் வந்து ரஹ்தா அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் பாபா வந்து குஷால் சந்த் அவர்களுடைய வீட்டுக்கு போவார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியுது, நான் திரும்ப ரிப்பீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ரஹ்தாலேருந்து ரொம்ப பக்கம் தான், 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறது குஷால் சந்த் அவர்களுடைய வீடு. எந்த இடத்துல பாபா வந்து இருந்து ரஹ்தாக்கு வந்துட்டு போவாரோ, மக்கள் வந்து ஆரவாரமாத்தோட அவரை சாவடி ஊர்வலமாக கூட்டிகிட்டு வருவாங்களோ அந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்துருக்க மாட்டீங்க. குஷால் சந்த் அவர்களுடைய வீடு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரம்யமாக அமைதியாக, ரொம்ப வந்து டிவைனாக அந்த இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். பழமை மாறாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டு வாசலில் நாங்கள் நின்று ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து பிரசாதாலயம் போகணும். ஷிரடி போனால் மறக்காமல் நீங்கள் போக வேண்டிய இடம் பிரசாதாலயா. போஜனாலயாவில் போய் சாப்பிடாம வந்துடாதீங்க. எத்தனை தான் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் போஜனாலயாவில் சாப்பிடும்போது கிடைக்கிற திருப்தி வேறு எந்த இடத்துலையும் கிடைக்காது. இந்த பாக்கியம் எல்லாம் ஒரு முறை தான் நமக்கு கிடைக்கும். அடுத்த முறை ஷிரடி வரும்போது தான் நான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஏக்கத்தோடவே தான் சாப்பிடுவேன். நான் வந்து கோதுமை விரதமும் ஸ்வீட் விரதமும் பாவக்காய் கத்திரிக்காய்னு வகை வகையான விரதம்லாம் இருந்தேன். எல்லா விரதத்தையும் பாபா முடிச்சு வச்சார். எப்படி வச்சார் அப்படிங்கிறத மிராக்கிள் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிற இடம் தான் சிவனேசன் சுவாமிஜியோடைய ஆசிரமம். கரெக்டாக நம்ம பிரசாதாலயாவிலேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தூரத்துலேயே தான் இருக்குது இந்த ஆசிரமம். ரூஹி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்துடலாம். எதுவும் தெரியலை அப்படின்னா ஒரு ஆட்டோ பிடிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வெஹிக்கிள்காரங்க கிட்டே நீங்கள் கேட்டிங்கனாலே நேராக கொண்டு வந்து விட்டுருவாங்க. சிவனேசன் சுவாமிஜி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பாபா பக்தர்கள் எல்லாருக்கும் தெரியும். கோயம்புத்தூரை சேர்ந்தவர், பாபாவுடைய மகா பக்தர். இப்படி வந்து ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு மகா பக்தர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அதுபோல தான் நம்ம வந்து முருகனுக்கு அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம பாபாவுக்கு இவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமான தீவிரமான ஒரு மகாபக்தர். பாபாவையே தியானித்து அவர் எழுதிய ஒரு ஸ்லோகத்தை மந்திரத்தை தான் நம்ம இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய். ஆசிரமம் வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த அளவுக்கு ஒரு பீஸ் வந்து நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப ரம்யமான ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருந்தது. ஆசிரமத்தில் தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி அது இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் போகலை. நெக்ஸ்ட்டு வந்து துவாரகா மாய் தான் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது துவாரகா மாய். அந்த இடத்துல வந்து ஒரு துணியும் இருக்குது. துணிக்கு அப்புறம் வந்து சுவாமிஜி அவர்களுடைய ஃபோட்டோ நின்றுக்கிட்டு இருக்க மாதிரியான ஃபோட்டோ அண்ட் தத்ரூபமான ஒரு விக்கிரகம் வச்சுருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்க அந்த தாடியெல்லாம் அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக இருந்தது. யாரோ ஒருத்தர் நிஜமாலுமே அந்த இடத்துல உட்காந்துருக்காரோ அப்படின்னு ஒரு ஃபீல் நமக்கு வரும். அந்தளவுக்கு ரியாலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ துணிக்கு பக்கத்தில் சுவாமிஜியோடைய ஃபோட்டோ இருந்தது. அங்கே நாங்கள் விழுந்து கும்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து துவாரகா மாய், அதாவது சிவனேசன் சுவாமிஜி அவர்களுடைய ஆசிரமத்தில் அமைக்கப்பட்ட ஒரு துவாரகா மாயி. அங்கே வந்து போர்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த தத்ரூபமான இந்த விக்கிரகம் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தூரத்துலேருந்து பார்க்க சாக்ஷாத் ஒருத்தர் வந்து உயிரோட்டமாக அங்கே உட்காந்துருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இந்த பக்கம் வந்து அது அவருடைய உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம். அதுவும் அவருக்கு பக்கத்திலேயே அவருடைய ரொம்ப மனதுக்கு நெருக்கமான அவருடைய குருவாகிய நம்ம எல்லாருக்கும் குருவாகிய நம்மளுடைய பாபாவுடைய புகைப்படமும் பக்கத்திலேயே வந்து வச்சுருக்காங்க. ஸோ பக்கத்தில் அடுத்தது துவாரகா மாய்க்கு அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது சமாதி, அதாவது சிவனேசன் சுவாமிஜி அவர்களுடைய சமாதி. இந்த சமாதிக்குள்ளே நாங்கள் போகும்போது செம்ம வைப்ரேஷன் எங்களுக்கு கிடைச்சது. உண்மையாலுமே வாவ் அப்படின்னு இருந்தது. இந்த இடத்த பார்க்கும்போது சாக்ஷாத் ஷிர்டி மாதிரியே இருந்தது. எப்படி பாபாவுடைய சமாதி அமைக்கப்பட்டிருக்கோ அதே போல் சிவனேசன் சுவாமிஜி அவர்களுடைய திருவுருவமும் அவரோட விக்கிரகமும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பாபாவுடைய சமாதி மாதிரியே சமாதி வச்சு அழகாக ஒரு ருத்ராட்ச மாலையை ப்ளேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த அமைப்பு, இந்த சுற்றி இருக்கிற அந்த பீடமுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா பாபாவுடைய ஷிரடியில் இருக்கிற பாபாவை பார்க்குற மாதிரியே இருக்கும். சாக்ஷாத் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது இந்த பீடத்தோடைய டிசைன் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த இடம் அவ்வளோ ரம்யமாக அவ்வளோ அமைதியாக இருந்தது. இந்த ஆசிரமத்தோடைய இந்த சமாதிக்குள்ளே நீங்கள் வந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தியான பீடம் மாதிரியே இருக்கும். உண்மையாலுமே இங்கே வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் உங்களால் நகரவே முடியாது. இந்த இடத்த விட்டு போகவே உங்களுக்கு மனசு வராது. கண்டிப்பாக தியானம் பண்ணாமல் நீங்கள் போகவே மாட்டீங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே அந்த தியானம் பண்ணணுங்கிற அந்த ஆசையே வந்துடும். அவ்வளவு அமைதியான ஒரு இடம், அவ்வளோ ரம்யமான ஒரு இடம்.
கண்டிப்பாக ஷீரடி வந்தீங்கன்னா இங்கே வராமல் போகாதீங்க. அப்படியே வந்தீங்கன்னா எங்களை போலவே கண்டிப்பாக உட்காந்து எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை சிவனேசன் சுவாமிஜி அவர்களுடைய மந்திரத்தையும் சொல்லிட்டு போங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நேரம் மந்திரத்தை நாங்கள் ஜபிச்சோம், கோரஸாக எல்லாரும் சொன்னோம். சிவனேசன் சுவாமிஜி அங்கே துவாரகாமாயில் சேவை செய்யும் போதே வர்ற பக்தர்களுக்கெல்லாம், பாபாவுடைய பக்தர்களுக்கு பிரசாதம் தராமல் அனுப்ப மாட்டாராம். அதுபோல் இப்போ அவர் சமாதி ஆனதுக்கப்புறம் அவருடைய ஆசிரமத்திலேருந்து அவர் எங்களை வெறுங்கையோடு அனுப்புவாரா? அனுப்பவே இல்லை. எல்லாருக்கும் பொரியுருண்டையை அவர் பிரசாதமாக கொடுத்து தான் அனுப்புனார். நாங்கள் எதிர்பார்க்கல. அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக எங்களுக்கு கிடைச்சது. இந்த விலாகையும் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். Thank you.